பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த சில நாட்களாக நம்ம குடும்பத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். குடும்ப தலைவர்களை குறித்து கடந்த 2 நாட்களாக பேசுகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு குடும்ப தலைவனை நாம் பார்க்கலாம். ஒரு சுயநலமான ஒரு குடும்ப தலைவன். He is a selfish family person. இந்த குடும்ப தலைவன் யார் என்று சொன்னால் ஆகாப். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, நாபோத் என்கிற மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை கேட்கும்படி இஸ்ரவேலில் சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப், யேசபேல், இந்த குடும்பத்தை குறித்து சொல்லணும்னா, இந்த குடும்ப தலைவர் எப்படிப்பட்டவர்னா 2 பொறுப்புகள். அவர் ஒரு குடும்ப தலைவர் மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கும் தலைவர். இந்த யேசபேல் குடும்ப தலைவி மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கும் தலைவி. அவங்க கையில் அதிகாரம் இருக்கு. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த தலைவனும் தலைவியும் நாட்டுக்கே ராஜாவான போதும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. இந்த இந்த நாபோத்துடைய தோட்டத்துக்காக ஆகாப் என்கிற சமாரியாவின் ராஜா செய்த காரியம் ரொம்ப கொடிதான ஒரு காரியம். யேசபேல் செய்த காரியம் ரொம்ப கொடிதான ஒரு காரியம். அவங்களுக்கு வந்த முடிவும் கொடிதான ஒரு காரியம். இதில் இந்த சம்பவத்தில் முதல்ல வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கலாம் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இந்த இடத்துல இந்த ஆகாப் ராஜா நாபோத் இடத்துல கேட்குறான். என்ன கேட்குறான்னா, என் வீட்டுக்கு பக்கத்தில், என் அரண்மனை பக்கத்தில் உன் திராட்சை தோட்டம் இருக்குது, அதை நீ என்ன பண்ண, அதை எனக்கு கொடு. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நான் வேற ஒரு இடத்த உனக்கு தர்றேன், இல்லைனா அதுக்கு உண்டான பணத்தை தர்றேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த ராஜா அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அப்போது இந்த நாபோத் சொல்கிறான், இல்லை அது என் பிதாக்களுடைய, என் பரம்பரை சொத்து, அதை நான் தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த ஆகாப் செய்த ஒரு காரியம் கர்த்தருடைய கற்பனைக்கு விலகி அவன் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது யாத்திராமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, நீ பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய நிலத்தை ஆகிலும், வேலைக்காரனை ஆகிலும், வேலைக்காரி ஆகிலும், பிறனுடைய மனைவி ஆகிலும், யாதொன்றையாகிலும் நீ இச்சிக்க வேண்டாம். அப்போது இவனுடைய தவறு, இந்த ஆகாபுடைய தவறு என்னன்னா, அவனுக்கு அந்த இடம் கிடைக்கல. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ரொம்ப போஜனம் பண்ணாமல், அவன் சலிப்பும் சினமா ஒரே கோபமாக இருக்கிறான், சலிப்பாக இருக்கிறான். போஜனம் பண்ணாமல் சாப்பிடாம கட்டில படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருக்கிறான். இப்போது வேத வசனத்தில் வாசிக்கும்போது 5ஆம் வசனத்தில் அவன் மனைவி யேசபேல் அவனிடத்தில் வந்து, நீ போஜனம் பண்ணாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அவன் காரியத்தை சொல்லுகிறான். சொன்ன உடனே இந்த குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, இந்த குடும்பத்தில் மனைவி உடைய கண்ட்ரோல் தான், மனைவியோடைய செயல்பாடு தான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறதா இருக்குது. அந்த ஆதிக்கம் என்று சொல்லும்போது கணவனுக்கு கூட தெரியாமல் கணவனுடைய பெயரை எடுத்து அதை பயன்படுத்தி, அவருடைய முத்திரை எடுத்து பயன்படுத்தி கூட சில காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் கையில், ஆகாப் கையில் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது. இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீ இப்போது இஸ்ரவேல் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீ எழுந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும், இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியரிடத்திற்கும் அனுப்பினான். இப்போ இந்த இடத்துல
எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் இதில் இருக்கிற சம்பவத்தை மாத்திரம் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல நாபோத்துடைய தோட்டத்தை எடுக்கிறதுக்காக ஏசபேல் செய்த காரியம், நான் உமக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறான். இப்போ நான் உமக்கு கொடுப்பேன்னு சொல்லும்போது ஏசபேல் எப்படிப்பட்டவள்னா ஒரு பெருமை உள்ளவள். அவன் நினைச்சதை சாதிச்சே தீரணும். அது கர்த்தர் அதை விரும்புகிறாரா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. ஒரு நாட்டுடைய ராணி தான் நினைச்சதை சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு சிவிலியன், ஒரு சிட்டிசன், நம்ம நாட்டு மக்கள்லேயே நம்ம நாட்டில் இருக்கிற, நம்ம தேசத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய இடத்த ஒரு ராஜா மிரட்டி வாங்கணும்னு நினச்சா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தர் அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் அவர் சந்தோஷமாக இருக்கணும். இவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ இதில் இவர் சந்தோஷமாக இருக்கணும். அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அவரை என்ன பண்ணக்கூடாது, அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஏசபேல் செய்த காரியம், ஆகாபுடைய பேரில் ஒரு லெட்டர் எழுதலாம் அப்படின்னா ஒரு பெரிய அதிகாரத்தில் உள்ள ஒரு நாட்டுடைய தலைவர்னு சொல்லும்போது ஒரு முதலமைச்சர் போல இருக்கிற ஒரு பதவி, ஒரு ராஜான்னு சொன்னால் அப்படி தான் சொல்லணும். அந்த நாட்டில் ராஜா தான் பெரிய ஆட்கள். அப்போ ராஜாவுடைய மனைவி அவருடைய லெட்டர் பேடை எடுத்து, அவருடைய முத்திரை எடுத்து, சீலை எடுத்து போட்டு கொடுத்தாச்சு. என்ன கொடுக்குறான்னா, அந்த நாபோத்துடைய ஊர் மூப்பர்களுக்கு, அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களுக்கு அனுப்புகிறா. உபவாசம்னு சொல்லி அறிவித்து அந்த ஊரில் இருக்கிற 2 பேரை, பேலியால் மக்களாக இருக்கிற 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி, கடவுளுக்கே பயப்படாதவங்களை 2 பேரை நிறுத்தி பொய் சாட்சி சொல்ல வச்சு, நீ ராஜாவுக்கு விரோதமாக நீ தூஷணன்னு சொன்னேன்னு சொல்லி அவன் மேலே பழியை போட்டு அவனை கல்ல எறிஞ்சு கொல்ல சொல்கிறான். அவங்களும் அதை செஞ்சிடறாங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எத்தனை பேர் மேலே வந்து பழி விடுதுன்னு பாருங்க. ஆனால் பிரதானமாக யார் மேலே வந்து கர்த்தருடைய கோபம் பற்றி எறியுதுன்னா ஏசபேல் மேலே. இந்த இடத்துல அதிகாரத்தில் ஏசபேல் செய்த காரியம், அந்த அந்த நிருபத்தை எழுதி கொடுத்த உடனே அந்த பட்டணத்தில் இருக்கிற மூப்பர்களும் பெரியவர்களும் அவங்களும் கூட என்ன பண்ணலைன்னா, ஐயோ நாங்கள் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லலை, மேலிடத்துல எங்களுக்கு ப்ரெஷர், அதனால் நாங்கள் செய்துட்டோம்னு சொல்லி அதை செய்துடுறாங்க. இன்றைக்கி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மேல் இடத்துலேருந்து வருகிற எங்களுக்கு ப்ரெஷர், அதனால் நாங்கள் செய்துட்டோம்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்ய முடியாது. கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். ஆனால் இந்த நாபோத்துடைய குடும்பம் அந்த இடத்துல ஏசபேலுடைய ஒரு நிருபத்தினால, ஒரு முத்திரையினால அவனுடைய குடும்பமே அழிக்கப்பட்டு, அந்த இடத்துல நாபோத் மரித்த உடனே இவ என்ன செய்கிறா, நீ போய் அந்த அவனுடைய நாபோத்துடைய இடத்தை எடுத்துக்கோ, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி ஏசபேல் சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தை எலியாங்கிற தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, எலியா போய் ஆகாபை சந்திக்கிறார். எப்போ சந்திக்கிறார்னா, நாபோத்துடைய இடத்தை எடுக்க போகும்போது சந்திக்கிறார். சந்திக்கும் போது இந்த இடத்துல ஒரு வார்த்தையை எலியா சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, 25 வசனம், தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லைன்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ ஒரு மோசமான சாட்சி. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப். இப்போ இன்னைக்கு சில குடும்ப தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. அவங்களுக்கு அவங்க காரியம் நடந்தால் போதும், அவங்களுடைய விருப்பங்கள் நடந்தால் போதும். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஏசபேல் குடும்ப தலைவியும் கர்த்தருக்கு பயப்படாதவள், இந்த ஆகாபும் கர்த்தருக்கு பயப்படாதவன். இந்த ஆகாப் தன்னை விற்று போடுகிறவன், ஏசபேல் கர்த்தருக்கு பயப்படாதவள், அவளை என்ன வேணால் செய்ய ரெடியாக இருக்கிறான். சில குடும்பத்தில் இப்படி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, கணவன் மனைவி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் அதில் அவங்க கையில் பொறுப்பு வேறு இருக்குது, நாட்டையே ஆளக்கூடிய பொறுப்பு அவங்க கையில் இருக்குது. இப்போ ஆண்ட இந்த இடத்துல உங்களுக்கு எலியா மூலமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு போகுது. என்னன்னா, ஆகாபுடைய குடும்பத்தில் சுவரல் நீர் விடும் ஒரு நாயாகவும் இராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா சங்காரம் பண்ணுவார்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டோடைய நியாய தீர்ப்பு ஆகாபுடைய குடும்பத்துக்கு வருது. ஏசபேலுக்கு
என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நாய்கள் இயேசபேலை இஸ்ரவேல் மதில் அருகே தின்னும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு நாள் இந்த இயேசபேலுங்கிறதான ஸ்திரீ அவ தள்ளி விடப்படுகிறா. தள்ளி விடப்பட்டோடனே கீழே விழுகிறா. கீழே விழுந்தோன்னு அவள் செத்து போயிடுறா. செத்து போன பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. திடீர்னு பார்த்தா அவளுடைய உடல்ல பகுதியெல்லாம் அவளே அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு நாய்கள் அவளை தின்று என்ன பண்ணுது, எடுத்து போயிடுச்சு. அப்போ நாய்கள் அவளை தின்றுச்சு. ஸோ என்ன விஷயம்னா, இப்போ இந்த இடத்துல அவளுக்கு நடந்த சம்பவம், அவளா இது அவ இல்லையே, அவ இங்கதான் விழுந்தா செத்தா, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு மிஸ்டீரியஸ் அப்படின்னா ஒரு ரகசியமான ஒரு மரணம். எப்படி நடந்தது, என்ன நடந்தது, எப்படி அவ எங்க காணாம போயிட்டா, உடல் என்னாச்சு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரணம். பாருங்க, சில நம்மளுடைய வாழ்க்கையில நம் மரணம் கர்த்தருடைய கண்கள்ல அது எப்படி இருக்குன்னா ரொம்ப அருமையா இருக்கு, பரிசுத்தவான்களுடைய மரணம். அப்போ மரணம் ஒரு மனுஷனுடைய மரணம் ரொம்ப மோசமான மரணம்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் இப்படி நடந்ததுன்னு நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனையும் கூட அப்படி மறிக்க விரும்பல. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இயேசபேல்கிட்ட இல்லாதனால இயேசபேலுடைய மரணம் மிகவும் கொடிதாக இருந்தது. அதே போல ஆகாபுடைய மரணமும் ஆண்டவர் என்ன சொன்னான்னா, அவனுடைய சந்ததியில் ஒருத்தரும் இருக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். என்னன்னா, அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரிப்பேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னா, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கணும். இந்த இடத்துல ஆகாபுடைய பிரச்சனையை சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், இயேசபேலுடைய காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆகாபுடைய பிரச்சனை என்னன்னா, ஆகாபு கையில் எந்த அதிகாரமும் இல்லை, அது எல்லாவற்றையும் இயேசபேல் இடத்துல விற்று போட்டான். ரெண்டாவது, இயேசபேல் அவள் செய்கிற காரியத்தில் எந்த விஷயத்துலையும் ஆகாபுக்கு கண்ட்ரோல் இல்லை. இயேசபேல் என்ன செய்தாலும் அது ஆகாபுக்கு சம்மதம் தான். ஆனால் அவனுக்கு ஒரே விஷயம், சுயநலம். இப்போ இந்த இடத்துல ஆகாபுடைய பிரச்சனை இன்னைக்கு நான் சில குடும்ப தலைவர்கள்ட்ட உண்டு. அதுக்கு காரணம், அவங்க சின்ன வயசில் அவங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் கிடைக்காமல் இருக்கும்போது அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக மாறுவாங்க. எனக்கு சில குடும்ப தலைவர்கள் அப்படி நான் பார்த்துருக்குறேன். அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு எதுவும் கிடச்சிருக்காது, அதனால் அவங்க பெரியவங்களாகும்போது ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. சில சகோதரிகள் பார்த்துருக்குறேன், மனைவிமார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பார், சம்பாதிப்பார், குடிப்பார், சம்பாதிப்பார், குடிப்பார். அந்த சகோதரிக்கு 2 பெண் பிள்ளைகள், அவங்க வீட்டில் ஒன்றுமே இருக்காது, பசியும் பட்டினியுமா இருப்பாங்க. அவருக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும், ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பார். குடிக்காகவே தன்னை விற்று போட்டு கடைசியில் அந்த சகோதரியை விட்டு அவர் போயிட்டார். அந்த சகோதரி அவர் இறந்ததுனால அப்பா அப்படின்னு தான் நினச்சாங்களே தவிர வேதனைப்படவே இல்லை. சில ஆகாப் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க, சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் நம்ம மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தர் நம்ம கையில் நம்பி தான் நம்ம கையில் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், மனைவியை கொடுத்துருக்கிறார், பிள்ளையை கொடுத்துருக்கிறார். நம்ம கையில் ஒரு பொறுப்பு உண்டு. என்னென்னா, நம்ம குடும்பத்தை சரியாக கர்த்தருடைய பார்வையில் நம்ம சரியாக நடக்கிறோமான்னு நம்ம பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. சில மனைவிமாருடைய பிரச்சனை என்னன்னா, தேர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவங்க கணவர் ஆசைப்பட்டுட்டு அது செஞ்சே தீரணும்னு, ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா, கர்த்தருக்கு பிரியமான காரியமா அப்படிங்கிறது யோசிச்சு செய்யணும். முதல்ல ஆண்டுடைய பார்வையில் சரியா இருக்கா, இரண்டாவது கணவர் ஆசைப்படுறதும் நியாயமா இருக்கா, இது ரெண்டுமே சேர்ந்தா நம்ம செய்யலாம். கணவர் ஆசைப்பட்டுட்டாருங்கிறதுக்காக என்ன வேணா செய்யறது என்பது அது மிக 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 தவறான ஒரு காரியம். இந்த குடும்பத்துடைய மரணம் தேசத்துக்கே ஒரு பெரிய ஒரு பேட் நியூஸாக வெளிவந்தது. எல்லாருக்குமே ஒரு தவறான ஒரு உதாரணமாய் மாறின ஒரு குடும்பம் ஆகாப் இயேசபேலுடைய குடும்பம். நாட்களில் நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், குடும்ப தலைவர்கள் சுயநலமாக இருக்கிறோமா? யார் என்னவானாலும் பரவாயில்ல, எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டும் போதும். இந்த செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. மனைவி தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நான் நேற்று தினத்தில் சொன்னது போல் அவங்க 2 ஒரு விஷயம் இருக்கணும். என்னென்னா, நம்ம கர்த்தருக்கு பிரியமானதான் செய்கிறோமா,
ஆண்டுடைய வார்த்தையின்படி தான் செய்கிறோமா? இந்த இடத்துல ஏசபேல் செய்த காரியம், ஏசபேல் ஒன்று கணவருடைய நிருபத்தை எடுத்தா, முத்திரை போட்டா, இது எல்லாத்தோட பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினா, ஒரு மனுஷனை கொலை செய்வதற்கு கூட அவ துணிஞ்சா அதை செய்து முடிச்சா. அந்த 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 துணிகரமான பாவத்துக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், நம்ம யாரையும் நம்மளை யாரும் பார்க்கலான்னு நீங்கள் சில பேர் யோசிக்கலாம். ஆனால் யார் பார்க்கலனாலும் சரி, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த குடும்பம் பாருங்க, 22ஆம் வசனத்தில், நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சமனாக்குவேன் என்று சொன்னான். அப்போ கர்த்தர் ஒரு குடும்பத்தையே சங்காரம் பண்ணுகிறார். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படாம செயல்பட்டதுனால. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு குடும்பத்தை நாளை தினத்தை பார்க்கலாம். இந்த நாளில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் எப்படி இருக்கிறோம்? சுயநலமாக இருக்கிறோமா? நாம் அளவு மீறி நடக்கிறோமா? குடும்பத்தில் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லையா? நம்ம இன்னைக்கு நிதானிக்க வேண்டிய காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.